ஒரு 60 வயசு ஹீரோ பிராட் பிட்க்கு 60 வயசு ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் ஏஜ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஒரு 50 45 to 50 இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் வந்து ஒரு ஹீரோ வச்சிருக்காங்க. அப்போ ஃபிசிக்கலாக அவருக்கு வந்து என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி அவர் F1ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஆக்சிடென்ட்னால தான் வெளியவே போயிருப்பார். ஸோ திரும்ப அவர் உள்ளே வரும்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்? ஒரு ஹாட் ஹெட்டடான ஒரு யங்ஸ்டர், அந்த பையன் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கிறவன், அவன் எப்படி டீல் பண்ணுவான்? ப்ரெஸ் அண்ட் மீடியா எப்படி இவங்களை எடுத்துக்கும் அப்படின்ற கதை இருக்குல்ல, அந்த பேக் ஸ்டோரி தான் வந்து இதுக்கு ஒரு பெரிய வேல்யூ ஆட் பண்ணுது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வேல்யூ ஆட் பண்ணுது. இதுக்கப்புறம் தான் சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து அசத்திட்டாங்க, சூப்பராக பண்ணிட்டாங்க. சினிமாட்டோகிராஃபி சொல்கிறது பெருசாக இல்லைன்ற மாதிரி சொன்னேன், இப்போ அதை சொல்கிறேன் அப்படின்னா நல்லா இருக்குது. அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்ன அப்படின்ட்டு. இப்போ நம்ம ரேஸை வந்து டிவியில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், டிவியில் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்போர்ட்டாக அது இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, அது போயிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க மட்டும்தான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படும். ஜென்ரலாக பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியாது. பட் இதில் பார்க்கும்போது கேமரா ஆங்கிள்ஸ், எப்படி அந்த கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சீன்லையுமே நம்ம வந்து வியக்க வைக்குது.